கண்மணி வந்து எப்படியாவது அன்பு கூட தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிங்கெல்லாம் முடிவு பண்ணி பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, கண்மணி அன்பு ரூமில் எடுத்துன்னு போய் விடுறாங்க. இதனால் அன்பு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கண்மணி வந்து ரொம்ப சந்தோஷப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இருக்க இடைவெளி எப்போவுமே இருக்க தான் செய்யுது. மனதளவில் நம்மளுக்கு இருக்க இடைவெளி என்றைக்குமே மாற போகிறதில்ல. அதனால் இந்த ரூமில் நான் மட்டும் வந்து இங்கே இருந்துட்டா நம்ம இடைவெளி மாறிடுமா? அதனால் நடுவில் இந்த தலகாணி வைக்கிற இந்த தலகாணிக்கு சைடில் நீங்கள் திருப்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலகாணி நடுவில் வச்சுட்டு படுத்துடுறாங்க. எப்படியோ கண்மணி வந்து இந்த அளவு ரூமுக்கு வந்தாலும் இதுவே போதும், ஆனால் கண்மணி இங்கேயே தங்க வைக்கணும், அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அன்பு யோசிச்சுட்ருக்காரு. காலையில் எழுந்தோன்னே கண்மணி வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. கண்மணி ஒரு நிமிஷம் அப்படின்னோடனே என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. சரி கண்மணி, அதே மாதிரி இன்றைக்கி நைட்டு வரும்போது கூட எனக்காக கொஞ்சம் வந்து அப்படியே தண்ணி எடுத்துகிட்டு வந்துரு கண்மணி, ஏன்னா நான் எடுத்துகிட்டு வந்து தண்ணி பற்ற மாட்டேங்குது அப்படின்னோடனே என்ன சொல்கிறீங்க, நான் எதுக்கு இன்றைக்கி நைட்டு வரணும் அப்படின்றாங்க. என்ன கண்மணி, எப்படியும் நைட்டு வந்துடுவேன்ல தூங்கத்துக்கு அப்படின்னோடனே நான் ஏன் வரணும், நான்லாம் இந்த ரூமுக்கு தூங்கவே வரமாட்டேன், ஏதோ பாட்டிங்க ரொம்ப வற்புறுத்தினால வந்தேன், அதுவும் இன்றைக்கி இருக்க அந்த பாட்டிங்களுக்கு வேறு ஏதாவது ஏற்பாடு கண்டிப்பாக நீங்கள் பண்ணிவிடுவேன். ஓ அப்படியா, சரி சரி, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? எங்கே நீ இந்த ரூமில் இருந்தியோ என்னை லவ் பண்ணிடுவோன்னு பயம், அதனால தான் நீ இப்படி பண்ணுற, மறுபடியும் லவ் பண்ணிவிட்டு பாசம் வச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்கு தான் பயப்படுற அப்படின்னோடனே நான்லாம் ஒன்றும் அதுக்காக பயப்படல. அப்போ நீ பயப்படலைன்னா தினமும் வந்து ரூமில் தூங்கு. சரி, நான் இனிமேட்டு இதே ரூமில் வந்து தூங்குறேன், ஆனால் கண்டிப்பாக நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னோடனே சரி சரி, எப்படியும் என்ன லவ் பண்ணிடும் பயத்தில் தான் அப்படி, நான் லவ் பண்ண மாட்டேன், லவ் பண்ணாமல் எங்கே போகிற, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யோசிக்கிறார் அன்பு. இங்கே வந்து கண்மணி வந்து அன்பு ரூம்லேருந்து வர்றதை வந்து வெண்ணிலா பார்த்துறாங்க. வெண்ணிலாவுக்கு செம்ம டென்ஷன், இவன் எதுக்கு அங்கேருந்து வர அப்படின்னு சொல்லிட்டு, கண்மணி ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னோடனே என்ன வேணும் உனக்கு, நீ எதுக்கு அன்பு ரூம்லேருந்து வர, அப்போது நைட் அன்பு ரூமில் தான் இருந்தியா அப்படின்னு. ஆமாம் இருந்தேன், இப்போ என்ன உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நீ அன்பு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போது அன்பு ரூம்லேருந்து வர, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, அன்பு ரூமுக்கு எதுக்கு போகல அப்படின்னா, அது கேட்க நீ யார் அப்படின்றாங்க. இங்கே பாரு, அன்பு என்ன தான் நேசிக்கிறாரு, அதனால் நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், அதனால் இந்த ரூமுக்கு சொந்தக்காரி நான் தான், நீ ஒன்றும் கிடையாதுன்னு. வாயை முறியா, போதும் ஓவராக போயிட்டுருக்க நீ அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு என்ன ஓவராக போயிட்டுருக்க, நான் கரெக்டாக தான் சொல்கிறேன் அப்படின்னோடனே என்ன கரெக்டாக சொல்கிற, இந்த பார் உனக்கோ அன்புக்கோ எந்த சம்மந்தமும் இல்லை, அன்பு வேணா ஒன்று நேசிக்கலாம், நீ வேணா அன்போட வந்து மனசில் இருக்கலாம், எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது, ஆனால் அன்பு ரூமுக்கு நான் கண்டிப்பாக போக தான் செய்வேன், இந்த ரூமுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, பார்த்தல என் கழுத்தில் இருக்க தாலி, இப்போவும் அன்பு என் புருஷன் தான், உண்மையிலே சொல்லப்போனால் புருஷன் ரூமுக்கு பொண்டாட்டி போகிறதுல எந்த தப்பும் இல்லை, அடுத்தவ போகிறது தான் தப்பு அப்படின்றாங்க. ஓ அந்தளவுக்கு ஆயிடுச்சா, அப்போது அன்பு நீ ஏற்றுக்கு வாழ ஆரம்பிச்சிட்டியான்னு அதை நான் உங்ககிட்ட சொன்னேனா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் எதுக்காக இப்படி பண்ணுறேன், நான் அப்படி தான் பண்ணுவேன், இது ஏன் இஷ்டம், நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, மரியாதை வழியை விடு, இல்லை நடக்கிறதே வேறு அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு என்ன கண்மணி, வாழ மாட்டேன் அன்பு கூட சொல்லிவிட்டு இப்போது வாழ ஆரம்பிக்கணும்னு உன் மனசு தோணுதா, அதான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கியா, வேணும்னு தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, எல்லாம் முன்னாடி வந்து எனக்கு அன்பு வேணான்னு சொல்லிட்டு இப்போ அன்பு கூட உனக்கு அசிங்கமாக இல்லை, நீ வாய மூடு, உனக்கு தான் அசிங்கமாக இல்லை, தேவையில்லாமல் என் பேச்சுக்கு வந்து என்னை பற்றி தரக்குறைவாக பேசினேன், மரியாதை கெட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு வெளில செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இவளை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை, இவள் அன்பு கூட சேர்ந்து குடும்பம் நடத்தக்கூட ஆரம்பிச்சிடுவா, அப்படிப்பட்டவ அன்பு நான் விட மாட்டேன், இனிமேட்டு அன்புவை நான் விட்டு கொடுக்க தயாராகவே இல்லை, என் அன்பு எனக்கு வேணும்னா இவன் இந்த உலகத்தை விட்டு போய் ஆகணும், அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வெண்ணிலா இங்கே வந்து என்ன வேணும், என்ன கண்மணி நல்லா தூங்குனியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. என்ன பாட்டி நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டாங்க. சரிம்மா, அப்படின்னா இன்னிலேருந்து நீ கஷ்டப்பட வேணாம், நீ இங்கேயே படுத்து தூங்கிடுமா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் அங்கேயே படுத்து தூங்குறேன், உங்களுக்கெல்லாம் எதுக்கு வீண் சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு சந்தோஷம் தாங்க முடியல. அன்பு வர, டே அன்பு என்னடா பண்ண, கண்மணி இன்றைக்கி நைட்டும் இங்கேயே தூங்குறேன்னு சொல்கிறாளே, எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியலடா, ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டிங்களா, அது ஒரு கதை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழுத்துக்கிறாரு அன்பு.